கல்யாண நாள் முதல்ல உன்னை நான் தொட்டதில்லை மாமா நான் உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டு நீ நான் சொல்லுறீங்களே நிர்வாய தள்ளுறீங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்தருக்கு புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே உன்னை நான் கட்டி கொள்ள எப்ப ஒண்ணு நினைச்சதில்ல நல்ல கட்டி தண்ணி கொள்ள உறவ யாரு நீ நான் சொல்லுறீங்களே ஒரு வாட்டி தள்ளிடுங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்தருக்கு புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே ஆளான நாள் முதலா உன்னை நான் தொட்டதில்லை புள்ளரிக்க போகையில புண்ணியகுனி தண்ணி இல்ல உன் முகத்தை பார்த்து புட்டு ஊடு போய் சேர்ந்து புட்டு என் பாசம் தெரியாத மாமா இது அனுமாறு நெஞ்சில் ஏய். மாமா என் பாசம் தெரியாத மாமா இது அனுமாறு நெஞ்சில் ராமா கொல்லையில மாங்காமரம் கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு காவக்கார துங்கையில கைய விட்டு மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அத தங்க பாண்டி கடிச்சாத்தா ருசிக்கும் ஏய் அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அத செய்யராசி கடிச்சாத்தா ருசிக்கும் உன் வாய கொஞ்சம் மூடிக்கங்க வாரி நீ ஆம்பளதா வீரத்தை தான் பாரு நான் நினைச்ச மொழிய ஆப்பே வாரி ஆளான நாள் முதலா உன்னை நான் தொட்டதில்லை மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசை நீ நான் சொல்லுறீங்களே ஒரு வாட்டி தள்ளிடுங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்தருக்கு புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே இது சோறான தை மாசம் மச்சான் காலக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டு பூனைக்குட்டி குஞ்சு போட கோயிலுக்கு நீந்துக்கிட்டு முட்டாளா இருக்கேனே நானே எட்டாவது என் வாழ்க்கைதானே முட்டாளா இருக்கேனே நானே எட்டாவது என் வாழ்க்கைதானே ஒத்த கொத்த சண்டையினா ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்ப பார்த்து சத்தம் போட்ட வீரனு நீ மட்டும் சரிதான மாமா என் நினைப்பத்தான் நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதானா மாமா நீங்க 5 பேரும் நொட்ட பார்க்கலாமா உன் வாயை கொஞ்சம் மூடி நீ ஆம்பளதா ஆச்சுக்கிட்டு போய் நான் நினைச்ச தலையை குழப்பி வாரி ஆளான நாள் முதலா உன்னை நான் தொட்டதில்லை மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசை நீ நான் சொல்லுறீங்களே ஒரு வாட்டி தள்ளிடுங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்தருக்கு புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே ஆகாது ஆகாது மச்சானே இது ஜோரான தை மாசம் மச்சானே ஆளான நாள் முதலா உன்னை நான் தொட்டதில்லை அந்து உன் வாயில விழுதுடா தூய்மையை பிடிக்கு அந்து மாமா சொல்லுடி அடுத்த ஒரு பொண்டாட்டியெல்லாம் உரிமை மீறி பேசக்கூடாது யாரு பொண்டாட்டி நீ நான் வந்து சேராசு பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியாதா எங்க தாலிய காணா பொண்டாட்டிங்கிற நெத்தில பொட்டிருக்குலடா நெத்தில பொட்டு நொட்டுது தாலி எங்கம்மா ஏன் இந்த இருக்குல்ல அவர் கட்டின தாலி எங்க கெட்டிட்டானா கெட்டிட்டா நீ செஞ்சு உங்க ஒப்பத்தாளுக்கு செஞ்சு ஒரு தூய்மையை குட்டிக்கு விளக்கமா பிஞ்சு தோடு எடுத்து கொடுத்த வக்கல நீ சொல்லாடி மாமன
எவ்வளவு அழகா பாத்தியா? ஏய் ஏய் இவ்வளவு அழகா இருக்கா பாரு. பெண்ணுனா இப்படித்தான் ஏய். இருக்கு. ஓனர் இருக்கிறப்ப அமுக்காதரா விளக்கமாறு பிஞ்சு போகும். என்ன மானங்கட்டவன. ஏய். இவ அழகு, இவ முன்னழகு, பின்னால திரும்படி. நல்லா தான் இருக்கு. ஐயோ. சரி. தொழில் யாருக்கு திரும்ப. டேய் கூளு அவன் தள்ளுற தத்த நீரில பொனவாடுல இருக்கிற மாதிரி போடா எச்சுக்கல முண்டை. ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு. மதுரையில எங்கன தக்குற? நீ எப்படி தெரியுமா? என்ன? கூலிச்சாமியை லேசில் நினைக்காதீங்க. அப்புறம் என்ன? பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி தூக்கி போடுங்களேன், அதை எடுத்து 2 நக்கு நக்குவேன். அப்படி ஏய் திக்க. அடியே ஐ மூஞ்சிய பாரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி முன்ன பதிச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணுதான். நான் ஊரே அம்மண்டாட்டி போயிரு விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். சரி. தாலியை மட்டும் உள்ள தூக்கி போடு. அப்புறம் எனக்கு படபடன்னு வரும். உனக்கு படபடன்னு வந்தான்னு துடி துண்டு வந்தான்னு சரி. பீராக்கு வேணா கொளுச்சாமி விளக்க மாதிரி பிஞ்சு. டேய், என் முன்னாடி இப்படி ராவுறீங்களாடா? ஏய் ஓம் பொண்டாட்டி தான் வீட்டில் கிடக்க பேசாமல் இருக்க மாட்டியா? நாங்கள்லாம் இன்னைக்கு காட்டுக்குள்ள காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போன காவலுக்கு வரையில குளிச்சாமி கூட்டிக்க இல்லை, இப்போ நான் தங்கப்பாண்டியும் அம்மாலையும் கூட்டி போலான்னு இருக்கேன். யாரு சின்ன 18 யாரு நீயாப்பா? ஆத்தி 18ஓட இருந்துக்க 48க்கு போயிடாத. உங்கள் குடும்பத்துக்கே நான் வரல. நீ வேட்டுக்கு 18 அப்புறம் அங்கே ஒன்று கிளம்பி வந்துக்கிருக்கேன். நான் 48 வந்திருக்கேன். என்னைய போட்டு அமுக்குண்டு எனக்கு தேவையா? நாங்கள் கண்டி பெண்களாக காட்டுக்குள்ளே போகிறோம். நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறதே தங்கப்பாண்டி தான் சூம் பண்ணி எடுக்கணும். வீவர்ஸ் நல்லா ஓடும். நீ போய் சூம்பு அப்புறம் பண்ணுவா. முகர கட்டிய பாரு குளிச்சாமி. மற்ற பொம்பளை போல நான் கிடையாது. என்கிட்ட எதிர்த்து பேசுனா வெதரில் ஒரு எத்திரியம் பார்த்துக்க. அப்படி பேசாதீங்க. நான் வயசுக்கு வந்ததுலேருந்து ஒரு ஆம்பளை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்குடா நான் ஊட ஊட வர்ற? சம்பந்தமே இல்லாமல் ஆஜர் ஆகிற குளிச்சாமி. உனக்காண்டி ஒரு உண்மையை சொல்லவா? நான் மற்ற பொம்பளைய போல கிடையாது. நான் வயசுக்கு வந்ததே ஒரு விபத்து குளிச்சாமி. ஒரு விபத்து. என்னடி அர்த்தம்? நல்ல வயசு பிள்ளையா தானே இருக்க. நான் வயசுக்கு வந்த கொடுமையை நீ கேட்டு தாக்கணுமா? ஆமாடி. எப்படின்னா என்னடி கூழு. நான் வயசுக்கு வந்ததே ஒரு விபத்தியா? ஒரு விபத்து. சிரிக்காம சொல்லு. ஐயோ நீ சிரிச்சா நான் அழுதுவேண்டி. சிரிக்கலடா சாண்டை குடிக்க கேள்றா குளிச்சாமி. நான் எப்படி வயசுக்கு வந்தேன் தெரியுமா? எப்படி? எல்லா ஊர் பள்ளிக்கூடத்துலையும் இந்த ஊஞ்சல் போட்டிருப்பாங்க, சறுக்கு விளையாடுறது போட்டிருப்பாங்க. இருக்கு இருக்கு. இதே போலதான் எங்க ஊர்லயும் சறுக்கு விளையாடுறது ஊஞ்சல் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி. என் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, சரி. எங்க ஊர்ல மட்டும் சறுக்கி விளையாடுறது தகரத்துல போட்டுட்டாங்க. சரி. அது மழைக்கு வெயிலுக்கு தகரம் இத்து போய் நுனியில தகுடு மட்டும் பொழந்து தூக்குன வாக்கில் இருந்துச்சு. ஐயோ நான் ஆர்வத்துல பாவடை தூக்கிட்டு அகட்டி போடியா சறுக்குல போய் சொர்ன்னு சறுக்க குளிச்சாமி. அந்த தூக்குன தகுடு ஒரே வெட்டு சதக்குண்டு அதுலயா ரத்தமான ரத்தம் இல்ல. ரொம்ப பழம் இருக்கு மாடி. என்னப்பா ரொம்ப பழம். உனக்கு ஏன்டா எச்சி பச்சி வருது? இப்படி பொழந்தா என்ன பொழக்கல? எல்லாத்துக்கும் மச்சான் கீழே இருக்கு, இவளுக்கு மட்டும் மச்சான் எங்க இருக்குன்னு வரியா? நீயே சொல்லுப்பா. இவனை ரிமாண்ட்ல உள்ள தள்ளிடுமா? தங்கப்பா இவன் தொல்லை தாங்க முடியலையே. பொம்பளை மாதிரி வந்திருக்க என்கிட்டயே வலியுறேன்னா பொம்பளை கிட்ட எப்படி நாக்க தொங்க போட்டு தெரியுது? நீ பொம்பளை இல்லையா அப்புறம் ஏண்டி? நீ பொண்ணு தானடி. நாசம் பத்து போக தூக்கி பாரு. உள்பாவோட கட்ட மாட்டியா? உள்பாவெல்லாம் கெட்டக்கூடாது. குலசாமிக்கு ஒத்துக்கிறாது. எங்க குலசாமி அப்படி குலசாமி பொந்து கருப்பேன். நான் கடப்பாரம் பண்ணி ஏன் சாமி? உன் கடப்பாரமணி உன் கடப்பாரமணி இங்க பொந்துக்குள்ள வைக்காத விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். உன் கொழுவுதான் முறிச்சு வச்சுறாங்க. வாடா போட நாசம். ஏய் அவரையே எடுத்துக்கிட்டு இருக்க. ஏ தோழி தோழி வாடி கண்டார ஓலி ஆடா. ஏய் என்னடி இங்க தொங்குது? எனக்கு தான் தொங்கல, உனக்காவது தொங்குதே விடு. ஏய் என்னடி இவ்வளோ அழகா இருக்க? இங்க இருக்கிறதுலே நான் தான் அழகுன்னு நினைச்சேன். என்ன கட்டில அழகா இருக்கேன். என்ன செய்யற? அழகு இருந்து எதுக்குடி? இது சொலவு இல்லையடி. ஐயோ ஐயோ பாவம். திலகு உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் சரி எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஏன்? ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு அதை வச்சு பொழக்க தெரியல. ஏண்டா?
சி ஏண்டி நீ மட்டும் பொழக்கிற நேரம் பொழந்துருந்தா உன் பொழப்பு ஏண்டி இங்க உழக்க போகுது? ஆமா இனிமேல் நீயாவது ஒன்று ஒன்றா சொல்லி குடுறி. கவலைப்படாத, நீ நீ நம்ம ரூமுக்கு வா, எப்படி பொழக்கறன்ற சொல்லி தரேன். ஆமாடி ஒன்று ஒன்றா சொல்லி தரியா? ஆனா கூலுச்சாமி ரூமுக்கு போகாத, ஏன்? அவன் வந்தவனே தூங்கிருக்கான் முண்டை. சரி என்னத்தை தூக்கி? ஏண்டி என்னடி? நீயும் பொம்பளைதான் நானும் பொம்பளைதான். ஆமாடி. வயசுக்கு வந்துட்டியா? அப்படின்னா என்னதுடி? என்ன வயசுக்கு வர என்ன கேட்குறா? அப்ப நீ கேட்கறத பார்த்தா வயசுக்கு வரல போல இல்ல. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுடி. ஐயோ, வயசுக்கு வராத பொம்பளை பிள்ளைங்க காட்டுக்குள்ள வரக்கூடாதுரி. ஏண்டி? நம்பிராஜ மாமா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. பருவம் அடைந்த பெண்கள் தான் திணைக்காவலுக்கு செல்லணுமா. அப்படியா? கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா சரிடி. நீ 2 நல்ல வயசுக்கு வந்துடலாம். அப்படியா? சரி சொல்லு. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட வேணாம். சரி. உங்க வீட்டுல மாடு இருக்கா? இருக்கு. எத்தனை மாடு இருக்கு? நாங்க ஒரு பண்ணையே வச்சிருக்கோமே. பண்ணையும் இருக்கா? அப்பனா நீ நாளைக்கே வயசுக்கு வரலாம். ஏண்டி? மாடுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல. மாடு கிட்ட முளைக்குச்சி இருக்கும்ல? ஆமா. என்னது? மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்கும்லடி. அப்படின்னா என்னது? மாட்டை கட்டி போடும்ல குச்சி, அதுக்கு பேர் முளைக்குச்சியா? முளைக்குச்சி. அந்த குச்சி இருந்தா போதும், நீ வயசுக்கு வந்துடலாம். ஏய் தொட்டு தொட்டு பேசாத. பொம்பளைக்கு பொம்பளை என்னடி? நீ தொடாத, நீ பொம்பளையா? உங்ககிட்ட ரொம்ப நேரம் சொல்லணும்னு நினைச்சுக்கிருந்து. அடியே வாடி ஒண்ணுக்கு இருக்க போவோம். ஒண்ணுக்கு இருக்க நீ மட்டும் தானே போய் என்னைய கூப்பிடாத, எனக்கு வரல. இருட்டா இருக்கு, 5 விட்ட லைட் வச்சிருக்கேன், வா நான் கூட்டி வரேன். ஓ லைட்டு தான் பீஸா போய் பல வருஷம் ஆச்சாடா. இவன் வேற ஊர வர்றான்னு. 4 ஆம்பளைய கல்ல விட்டு எரிஞ்சா தானே சும்மா இருப்பியான். கேட்டு தொலைகிறான். எங்கடா என் கணவர் எங்கடா? வாங்க மாமா. எது பண்ண போயிருக்காரு? அடியே நாளைக்கு அடியே நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பிரண்டியா இருக்கோம்ல. ஒன்னா பண்ணியா இருக்கமா? பிரண்டு. ஆமா. நீயும் நானும் ஒன்னா பிரண்டாவே இருக்கோம்ல. தோழியாக. நீ நானும் ஒன்னாவே சாப்பிட்டோம், ஒன்னாவே படுத்தோம், ஒன்னாவே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோம், ஒரே ஆளைய கட்டிக்கலான்னு சொன்னோம், ஒரே ஆளைய நடுவில் போட்டு நம்ம 2 பேரும் கால் போட்டு படுத்துக்கலாம்ல. ஒரே புருஷனை காலை போட்டு அவ 2 பேரும் சொல்லி வாக்கத்துக்கு. ஆமா. அப்படி நினைக்காதரி. நீ அப்படித்தானே சொன்ன. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு ஒருத்தி, நம்ம 2 பேருக்கு ஒருத்தன். வீணா நம்ம 2 பேரும் முரட்டு பொம்பளை இருக்க வரவே செத்துருவான். ஆமா, பெருமாட்டு வம்சமா, நம்ம சிறுமாட்டு வம்சமா. சரி அடியே நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டோம்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. நம்ம 2 பேரும் குளத்துல மொட்டை குட்டியெல்லாம் குளிச்சோம்ல. மொட்டை குண்டி விட அங்க வர குளத்துல தண்ணி போய் நம்ம நீயும் நானும் குதிச்சு எல்லாம் நம்ம போய் மொட்டை குண்டியா குளிப்போமா? துணி எப்பெல்லாம் கலட்டு. அது சின்ன வயசுலடி, இப்ப போய் கலட்டு சொல்ற. அப்பனா நம்ம குளிப்போமா குளிக்க வேணாமான்னு வள்ளியம்மாளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கேட்டுக்கோ. அம்மம்மா